படகுல மீட்டு வந்தாரா? மீனவர்களை மீட்டு வந்தாரா? நீங்க இலங்கையில உள்ள தமிழர்களின் கொலையை நீங்க தடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இலங்கையில் உள்ள மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. காசிமேடு மீனவர் பிரச்சனை. காசிமேடு துறைமுகத்துல 800 விசைப்படகுகள் இருக்கிறது, 1400 நாட்டு படகு இருக்குது. ஒரு மாசமா டீசலுக்குள்ள பணத்தை அவங்களால எடுக்க முடியல. மத்திய அரசு கொடுத்த பணத்தை, மாநில அரசு கூட சேர்ந்து கொடுத்த பணத்தை அங்க உள்ள ஸ்வைப் மிஷின் வேலை செய்யல. முதல்வர் அவர்களே, எதையோ பேசுறீங்க. காசிமேட்ல அங்கே உள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த பணத்தை, அவங்களோட டீசல் பணத்தை எடுக்க முடியல. ஆக உங்க ஊரை பாருங்க, மணிப்பூரை பாக்குறதுக்கு முன்னால காசிமேடை பாருங்க. காசிமேட்ல உள்ளது காசியை பாக்குறதுக்குள்ள காசிமேடை பாருங்க. அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு தமிழக மக்கள் முதல்வரை மன்னிக்க மாட்டார்கள். ஏதாவது தமிழக மக்களோட பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு வக்ஃப் போர்டு மசோதாவை எதிர்த்து பேசுகிறார்கள். நேற்றைய தினம் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி பொது சிவில் சட்டம் தேவை, ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய சகோதரி கொலை செய்யப்பட்டார். அவரோட சகோதரனுக்கும் கணவருக்கும் சண்டை. பொது சிவில் சட்டம் இல்லாததனால்தான் இஸ்லாமிய சகோதரிகள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஆக எல்லாமே நல்லதை செய்து கொண்டிருக்கும் போது இது எல்லாம் தப்பு. ஆக உயர்நீதிமன்றம் பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லுது, இது வேண்டாம். இஸ்லாமிய மகளிர் கூட்டமைப்பு வக்ஃப் போர்டு மசோதா வேணும்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே? ஆக மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுருவாரு. மரியாதைக்குரிய பிரதமர் அவரை வந்து வரவேற்காதது தப்பு. நிகழ்ச்சியில் பக்கத்தில் அமர்ந்து நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கேட்டிருக்கலாம். என் வரவேற்பு வரும்போது அதற்கான பேசுகின்ற வாய்ப்புகள் அதிகம். ஆக நம்ம நாட்டிலே வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து பக்கத்துல அமர்ந்து பேசக்கூடிய உரிமை இருந்தும் நீங்க பேசல. இந்த உரிமையை நீங்கள் விரைவில் இழப்பீர்கள் ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா சந்திரசேகரா இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம கவர்னரா இருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து தெலுங்கானாக்கு நல்ல திட்டத்தான் கொடுப்பாரு. தெலுங்கானா முதல்வர் வரமாட்டாரு. இன்னைக்கு வர முடியாத நிலைக்கு மக்கள் அவரை தள்ளி விட்டார்கள். ஸ்டாலின் அவர்களை உட்கார்ந்துக்கோங்க, இதே மாதிரி உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. அதே நேரத்தில் நிச்சயமாக மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். தமிழகம் காசிமேடு மீனவர்கள் பிரச்சனை பாருங்க. தமிழ்ல கொள்ளை அதிகரித்திருக்கிறது. இங்க எல்லா இடங்களிலும் குட்கா கிடைக்கிறது, எல்லா இடத்துலயும் லாட்டரி விற்பனை நடக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கஞ்சா எங்கெங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அஞ்சா நெஞ்சன்கள் சொல்லிக் கொள்ளலாம், கஞ்சா நெஞ்சன்களாக திமுக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் வைத்துட்டு மிக தவறான ஒரு நடவடிக்கையில் தமிழக முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களது வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இலங்கை பயணத்தின் போது கூட கச்சத்தீவு விவகாரம் குறித்து இந்திய பிரதமர் பேசுறாரு. எப்படி நான் கேட்கிறேன், பேசினாரா பேசல உங்களுக்கு எப்படி தெரியுங்க? வந்து கேட்டுக்க வேண்டியதானே, பேசுனீங்களான்னு கேட்டுக்க வேண்டியதானே நான் கேட்கிறேன். நீங்க வரமாட்டீங்க, ஆனா சொல்லிட்டே இருக்கணுமா பிரதமர்? நான் கேட்கிறேன், தமிழக மக்கள்கிட்ட ஓபனாவே கேட்கறேங்க, பேசுனீங்களா பேசலையா? இது வெளியுறவு, இதுல இருந்து முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு சிந்தனையே இல்லாம பேசுறாரு. ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்ல வெளியுறவுத்துறை விவகாரத்துல பேசுறதுல எல்லாம் சொல்லிடுவாங்களா? அது முழுமை அடைய வேண்டாமா? இது சினிமா வசனமா இல்ல உங்களுக்கு எழுதி கொடுக்கற மாதிரி படிக்கிற வசனமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன், இன்னைக்கு கேக்குறீங்களா எல்லாம் பேசுனீங்களா இல்லையா? வந்து கேக்குறதுல உங்களை எது தடுத்தது? நேத்து நீங்க வந்து பிரதமர் பண்ணு பிரகாஷ் நிக்கிற மாதிரி பிரதமர் பக்கத்துல முதல்வர் நிற்பதற்கு வாய்ப்பு ஏன் வரல? வரமாட்டீங்க. ஆனா தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஆனா பிரதமர் நீங்கள் கேட்காமலே எல்லாம் செய்து கொண்டிருக்க. கச்சத்தீவை பத்தி இன்னைக்கு பேசுறீங்கல்ல, நான் கேட்கிறேன், மன்மோகன் அரசாட்சியில நீங்க அமைச்சரா இருந்தீங்களா, ஏன் கேட்கல? சில நாட்களுக்குள்ள தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, பல ஆண்டுகள் நீங்க ஏன் தீர்க்கல? ஏன் தாரை வார்த்தீங்க? இப்ப எங்க போனீங்க நீங்களாம்? அதனால முதல்வர் அவர்கள் நீங்க கேட்கும் கேள்விக்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்போம். நீங்க ஆட்சி செய்யும்போது என்ன செஞ்சீங்க? சிதம்பரத்தை நாங்க கேள்வி கேட்போம். நீங்க ஆட்சி செய்யும்போது என்ன செஞ்சீங்க? வந்தே பாரத் ரயில் மாதிரி ரயில் விட்டீங்களா? தென்தோப் பகுதிக்கு கூட ஒரு ரயில் கிடையாது. எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். மறுபடியும் ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லட்டும். பிரதமரிடம் வந்து பிரதமரை வரவேற்று அவர் அருகில் உட்கார்ந்து என்ன பேசினீர்கள் என்று கேட்பதை உங்களை எது தடுத்தது?
அப்ப நீங்க வரமாட்டீங்க, ஏன் வரலை? தமிழக மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.